சென்னை அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளியான திமுக அனுதாபி ஞானசேகரனுக்கு எந்த சலுகையும் வழங்கக்கூடாது என நீதிபதி கண்டிப்புடன் தெரிவித்துள்ளார். மேலும் இத்தனை நாட்கள் சிறையில் இருந்த காலத்தையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம் என்றும் நீதிபதி கூறியுள்ளார். சென்னை அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைதான திமுக அனுதாபி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகளுக்கு குறையாத ஆயுள் தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் ரூபாய் 90,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் பாதுகாப்பு பற்றி வேடம் போடுபவர்களுக்கு செயலால் பதிலளித்திருக்கிறது தமிழக காவல்துறை என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இளம்பெண் ஒருவருக்கு நிகழ்ந்த அநீதியில் கூட அரசியல் ஆதாயம் தேட நினைக்கும் சின்ன புத்தி கொண்ட சிலரின் எண்ணம் இதனால் தவிடுபொடியாகியுள்ளது. இவ்வழக்கில் எந்த சலுகையும் இல்லாமல் கடுங்காவல் தண்டனை விதித்துள்ள நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு நன்றி கூறி வரவேற்கிறேன் எனவும் தெரிவித்தார். அண்ணா பல்கலை பாலியல் வழக்கில் எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்ட அந்த சார் யார்? விசாரணையின் போதே எதற்கு அந்த சார் ரூல்ட் அவுட் செய்யப்பட்டான்? எதற்காக ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்று அவசரமாக இந்த வழக்கை முடிக்க முனைந்தது திமுக அரசு என இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். சாரை காப்பாற்றியது யார்? இந்த கேள்விகளாகவே நீண்ட நாட்கள் இருக்காது. அதிமுக ஆட்சி அமைந்ததும் அனைத்து பதில்களும் கிடைக்கத்தான் போகிறது. ஸ்டாலின் சாரை நினைத்தாலும் அந்த சாரை எந்த சாராலும் காப்பாற்ற முடியாது என்றும் கூறினார். அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் குற்றவாளிக்கு சரியான தண்டனை வழங்கப்பட்டது போல் திமுக ஆட்சியில் நிலுவையில் உள்ள ஏனைய பாலியல் வழக்குகளிலும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் என பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். அரக்கோணம் வழக்கில் இன்னும் எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படாமல் தாமதப்படுத்துவது ஏன்? இதற்கான விளக்கத்தையும் மக்கள் மன்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவியிடம் காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்ட பாலியல் குற்றவாளி ஞானசேகரனுக்கு வழங்கப்பட்ட நீதிபதியின் தீர்ப்பை தமிழக காங்கிரஸ் சார்பாக வரவேற்கிறேன் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றம் இழைத்தவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனையானது பெண்கள் சமூகத்தில் பாதுகாப்பாக உணரவும் வன்கொடுமைகள் இல்லாத சமூகமாக உருவாக காரணமாகவும் அமையும். குற்றம் சாட்டப்பட்ட 5 மாதத்திற்குள் விரைந்து விசாரணை செய்த போலீஸ் அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர்களையும் பாராட்டுகிறேன் என்றும் கூறினார். அண்ணா பல்கலை மாணவி வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு தூக்கு தண்டனை வழங்கியிருக்க வேண்டும் என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை தெரிவித்தார். ஞானசேகரன் குற்ற சம்பவத்திற்கு பின்னணி என்ன, யார் அந்த சார் என்பதற்கு பதில் தெரியவில்லை எனவும் கூறினார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி ஞானசேகரனுக்கு வழங்கப்பட்ட தண்டனை வரவேற்கத்தக்கது. பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் அவரது குடும்பத்தினரின் உறுதியான மற்றும் கடுமையான போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக கருதுகிறேன் என எம்பி ஜோதிமணி தெரிவித்தார். சமூகத்தில் பெண்களை ஒரு உடலாக பார்க்காமல் ஆண்களுக்கு சமமான ஒரு உயிராக கருத வேண்டும் என்றார். ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. பெண்களை இழிவாக கருதி மோகப்பொருளாக எண்ணும் சமூக விரோதிகளுக்கு எல்லாம் இது தகுந்த பாடமாக இருக்கும் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். பெண்கள் இனி தைரியமாக புகார் கொடுக்கலாம் என அவர் கேட்டுக் கொண்டார். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுக மகத்தான வெற்றி பெற்று ஆட்சியை தொடரும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான பயணங்களில் உங்கள் ஊருக்கு வரும்போது உங்களின் முகம் கண்டு மகிழ்வேன் எனவும் தெரிவித்தார். மதுரையில் திமுக மாநாட்டுக்கு முதல்வர் ஸ்டாலின் சென்றபோது சாக்கடை கால்வாயை திரை போட்டு மறைத்துள்ளனர். இதுவே மோசமான ஆட்சிக்கு சான்று என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி தெரிவித்தார். கழிவுநீர் கால்வாயை தூர்வாராமல் திரை போட்டு மறைத்துள்ளனர். அவ்வளவு அவல ஆட்சி தமிழகத்தில் நடக்கிறது என்றும் தெரிவித்தார். இது துணி மறைப்பு கட்டி உண்மை நிலையை உலக தலைவர்களின் கண்களிலிருந்து மறைக்கும் பாஜக மாடல் அல்ல, இது திராவிட மாடல் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உடனடியாக முழுமையாக தீர்வு காண வழி செய்யும் மாடல் என்பது பொதுமக்களுக்கு மட்டுமின்றி திமுகவை விமர்சிப்பதையே முழுநேர தொழிலாக கொண்டிருப்பவர்களுக்கும் புரிந்திருக்கும் எனவும் தெரிவித்தார். ஞானசேகரனுக்கு வழங்கப்பட்ட தண்டனைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். 9 மாதங்களில் அவர் முதல்வர் ஆவார் என்கிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி பழனிசாமி முதல்வரானதும் யார் அந்த சார் என்பது தெரிய வரும் என்றார். பாமகவில் நிலவும் கட்சி பிரச்சனையை விட திமுகவில் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் நிலவி வரும் பிரச்சனையே பெரியது என மாநில பாஜக துணைத் தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். ஸ்டாலின், உதயநிதி மற்றும் சபரீசன் ஆகியோருக்கு இடையே திமுக ஆட்சியில் ஊழல் செய்து சம்பாதித்த பணத்தை பிரிப்பதை மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதாக விமர்சித்தார். மதுரையில் பொதுக்குழு நடத்தி தனக்குத்தானே சூனியம் வைத்துக் கொண்டார் ஸ்டாலின் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். இனிமேல் 10 ஆண்டுகளுக்கு ஆட்சிக்கு வர முடியாது. கலைஞரை ஏதோ தத்தி தான் கட்சியை வழிநடத்தினார் என்றும் அவர் கூறினார்.
தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் அரசு பொதுத் தேர்வுகள் முடிந்து கோடை விடுமுறை விடப்பட்டது. விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்படுகிறது. பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளிலேயே அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச பாட புத்தகங்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளன. தேசிய கொடி தலைகீழாக ஏற்றியிருப்பது கூட தெரியாமல் அமைச்சர் அன்பரசன் அவமரியாதை செய்திருக்கிறார் என பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். அன்பரசனுக்கு தமிழ் மொழியில் பிழையின்றி எழுத தெரியாது என்பது ஏற்கனவே ஒரு பள்ளி நிகழ்ச்சியில் தெரிந்தது. தேசிய கொடி குறித்தும் எதுவும் தெரியாது என்பது தற்போது தெரிய வந்துள்ளது என்றும் விமர்சித்தார். 2 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள பராகுவே நாட்டு அதிபர் சாண்டியாகோ பெனா பலாசியோஸ் ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். பராகுவே அதிபர் ஜனாதிபதி திரௌபதி முர்மு, துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் ஆகியோரையும் சந்தித்து பேச உள்ளார். பகல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுத்த ராணுவ வீரர்களுக்கு நன்றி சொல்லும் விதத்தில் ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள சோலான் நகரத்தில் தேசிய கொடி பேரணி நடந்தது. பாரதிய ஜனதா தேசிய தலைவரும் மத்திய சுகாதார அமைச்சருமான JB நட்டா உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். அசாமில் கனமழை காரணமாக 15 மாவட்டங்களில் 4 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக NDRF தெரிவித்துள்ளது. மே 29 முதல் அசாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் தொடர் கனமழை பெய்துள்ளது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் சாலை, ரயில் மற்றும் படகு சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. கருக்கலைப்பு மாத்திரையை கண்டுபிடித்த பிரான்ஸ் விஞ்ஞானி ஏட்டியன் எமிலி பவுலியோ காலமானார். அவருக்கு வயது 98. RU-486 என்ற மருந்தை 1982ஆம் ஆண்டு எமிலி கண்டுபிடித்தார். ஜெர்மனியின் முனிச் நகரில் சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து இறுதிப் போட்டி நடந்தது. பிரான்சின் PSG அணியும் இத்தாலியின் இன்டர் மிலன் அணியும் மோதின. இதில் 5-0 என்ற கோல் கணக்கில் PSG அணி வென்றது. இதைத் தொடர்ந்து பிரான்சின் பாரிஸ் நகர் தெருக்களில் மக்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். அப்போது வன்முறை வெடித்தது. 692 தீ வைப்பு சம்பவங்கள் நடந்துள்ளது. இதில் 264 கார்கள் எரிக்கப்பட்டன. 17 வயது சிறுவன் உட்பட 2 பேர் இறந்தனர். 21 போலீஸ் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 560 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திமுக பொதுக்குழுவில் மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதற்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். எப்போதெல்லாம் திமுக அரசுக்கு எதிராக மக்கள் மத்தியில் கொந்தளிப்பு கிளம்புகிறதோ அப்போதெல்லாம் மத்திய அரசின் மீது வீண்பழி சுமத்தி மக்களை திசை திருப்புவதை முதல்வர் ஸ்டாலின் முழுநேர பணியாக செய்து வருகிறார் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். மதுரை பந்தல்குடி கால்வாயை தூர்வார 4 ஆண்டுகளில் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாமல் உறங்கிக் கொண்டிருந்த முதல்வர் நள்ளிரவில் சென்று பார்வையிடும் நாடகம் யாரை ஏமாற்ற என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். கால்வாயை தூர்வார அமைச்சர் நேரு அறிவித்த 90 கோடி ரூபாய் திட்டம் என்ன ஆனது? எத்தனை முறைதான் வெற்று அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றுவீர்கள் என்றும் அண்ணாமலை காட்டமாக தெரிவித்தார். தேசிய கல்விக் கொள்கை மிக முக்கியமானது. சிலர் அதை வைத்து அரசியல் செய்கின்றனர். நாட்டின் எதிர்காலம் இளைஞர்கள் வசம்தான் உள்ளது. அவர்கள் கற்கும் கல்வியில் அரசியல் செய்வது நாகரிகமற்றது என கவர்னர் ரவி தெரிவித்தார். தமிழகத்தில் ஆண்டுக்கு 7000 பேர் PhD பட்டம் பெறுகின்றனர். ஆனால் அவர்கள் அனைவரும் தகுந்த திறனுடன் இருப்பதில்லை எனவும் கவர்னர் ரவி விமர்சித்தார். இனத்தால் மதத்தால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என சங்கிகளால் மதுரையில் நடத்தப்படும் மாநாட்டில் உண்மையான முருக பக்தர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என அறநிலைய அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். ஜூலை 7ஆம் தேதி 400 கோடி ரூபாய் செலவில் 7 நாட்கள் நடைபெறும் திருச்செந்தூர் குடமுழுக்கு விழாவில்தான் உண்மையான முருக பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என அவர் கூறினார். 2026ஆம் ஆண்டில் தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி திமுகவுடன் கூட்டணியில் தொடரும் என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் AR ஈஸ்வரன் கூறியுள்ளார். சங்ககிரியில் சுதந்திர போராட்ட தியாகி தீரன் சின்னமலைக்கு சிலை வைக்க வேண்டுமென முதல்வரிடம் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருவதாகவும் தெரிவித்தார். கர்நாடகத்தில் சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருள்களை பயன்படுத்த குறைந்தபட்ச வயது 21ஆக உயர்த்தியது வரவேற்கத்தக்கது என்கிறார் அன்புமணி. இந்த சட்டத்தை இந்தியா முழுவதிலும் குறிப்பாக தமிழகத்தில் புகைப்பிடிப்பதற்கான குறைந்தபட்ச வயதை உடனடியாக 21ஆக உயர்த்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். பழனிசாமியை பற்றி ஆணவ செருக்குடன் பேசிய ஸ்டாலினுக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கின்றேன். கூட்டணி கட்சிகளை எதையும் பேசவிடாமல் கடிவாளம் போட்டு ஸ்டாலின் பேசுவது பெருமையல்ல என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்தார். பழனிசாமி தலைமையிலான கூட்டணி கட்சிகள் சுதந்திரமாக உள்ளது என அவர் கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் வக்கம்பட்டியில் பொது சாலையை தார் சாலையாக அமைத்து தர கோரிய நீண்ட நாள் கோரிக்கையை மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் ஏற்று உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார்.
திமுக ஆட்சியில் இந்துக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் MP ஈஸ்வரசாமி கலந்து கொண்டு மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினார். தமிழகத்தில் வறுமையில் இருந்த அரசு பள்ளிகள் முதல்வரின் திட்டங்களால் பெருமையின் அடையாளமாக திகழ்கிறது என்றார். பெண்கள் பாதுகாப்பு பற்றி வேடம் போடுபவர்களுக்கு செயலால் பதிலளித்திருக்கிறது காவல்துறை என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். விசாரணையின் போது உயர்நீதிமன்றமே பாராட்டிய வகையில் சென்னை மாணவி வழக்கினை நியாயமாகவும் விரைவாகவும் 5 மாதத்தில் நடத்தி முடித்து குற்றவாளிக்கு கடும் தண்டனையை பெற்றுத் தந்திருக்கிறோம் என தெரிவித்தார். தென் மாவட்டங்களில் இயக்கப்படும் பல ரயில்களில் பொது பெட்டிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருப்பது கவலைக்குரிய விஷயம் என விருதுநகர் MP மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். இந்தியா முழுவதும் இதுபோன்று பொது பெட்டிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு வருவதாகவும் சாமானியர்கள் பயன்படுத்திய ரயில் போக்குவரத்து தற்போது பெரும் பணக்காரர்கள் பயன்படுத்தும் போக்குவரத்தாக மாறிவிட்டதாகவும் அவர் கூறினார். புதுச்சேரியில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் பள்ளிகள் திறப்பை 2 வார காலத்திற்கு ஒத்திவைக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரத்தில் ஞானசேகரன் மட்டுமே பலிகடாவாக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் பலர் தப்பித்திருக்கிறார்கள் என அவர் கூறினார். இந்த முன்னணி சார்பில் குன்றம் காக்க கோவிலை காக்க என்ற பெயரில் முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் வரும் 22ஆம் தேதி பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது. இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்க உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை நேரில் சந்தித்து நிர்வாகிகள் அழைப்பு விடுத்தனர். கோடை விடுமுறை முடிந்து சொந்த ஊர் சென்றவர்களும் ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு சென்றவர்களும் நேற்று சென்னை திரும்பினர். விழுப்புரம் பகுதியில் சென்னை நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து சென்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மொத்தம் 45,000 வாகனங்கள் சென்னை நோக்கி சென்றது. பிலிப்பைன்ஸில் உற்பத்தி பாதிப்பு, சர்வதேச சந்தையில் தேவை அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் தேங்காய் எண்ணெய் விலை தொடர்ந்து உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் சமையலுக்கான கச்சா எண்ணெயின் இறக்குமதி வரி குறைக்கப்பட்டுள்ளதால் தேங்காய் எண்ணெய் விலை குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு 6,000 மாணவர்கள் சேர்ந்த நிலையில் தற்பொழுது 16,490 மாணவர்கள் புதிதாக சேர்ந்துள்ளனர். தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டதால் வெளியூர் சென்றிருந்தவர்கள் சென்னைக்கு விமானங்களில் திரும்பினர். இதனால் உள்நாட்டு விமான நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிகரித்திருந்தது. மதுரை, தூத்துக்குடி, திருச்சி, கோவையிலிருந்து சென்னைக்கு வருவதற்கு விமான கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளது. கோவை மாவட்டத்தில் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் மாணவர்கள் உற்சாகமாக பள்ளிக்கு சென்றனர். புதிய கல்வியாண்டில் ஆர்வமுடன் அடியெடுத்து வைக்கும் மாணவர்களை பள்ளி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்கள் வரவேற்றனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சற்று உயர்ந்துள்ளது. சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 71,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 8,950 ரூபாய். வெள்ளி விலையில் மாற்றம் இன்றி 1 கிராம் வெள்ளி 111 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று அதிரடியாக உயர்ந்துள்ளது. சவரனுக்கு 1,120 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 72,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 9,060 ரூபாய். வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் வெள்ளி 111 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா இன்று தனது 82வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவரது பிறந்த நாளை முன்னிட்டு திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் நேரிலும் சோசியல் மீடியாவிலும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் புகையிலை பொருட்களை விற்பனை செய்த 18,409 கடைகளுக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். சிறுவர்களுக்கு குட்கா விற்றது, பொது இடங்களில் புகைப்பிடித்ததாக 4.6 லட்சம் பேருக்கு ரூபாய் 7.97 கோடி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரங்காடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிக்கு வருகை தந்த மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பள்ளி மேலாண்மை குழு மற்றும் கிராம மக்கள் இணைந்து மலர் தூவி இனிப்புகளை வழங்கி சீர்வரிசை தட்டுடன் வரவேற்றனர். தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டத்தை காவல்துறை குறைத்துள்ளதாக டிஜிபி சங்கர் ஜுவால் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளில் காவல் நிலைய மரணங்கள் பதிவாகவில்லை என்றும் 2019-24 வரை ஒப்பிடுகையில் நடப்பாண்டில் கொலை குற்றங்கள் குறைந்துள்ளன என்றார். நேற்றும் இன்றும் என்றும் தங்கள் இசை ராஜாங்கத்தின் ஆட்சிதான் என்று இளையராஜாவுக்கு முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டுப்புற இசை, மெல்லிசை, துள்ளலிசை, மரபிசை என அனைத்திலும் கரை கண்டவர்.
தமிழர்களின் பெருமைமிகு அடையாளமாக திகழும் இளையராஜாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார். லண்டனில் நிகழ்த்திய தனது சிம்பொனி இசை நிகழ்ச்சியை அதே ஆர்கெஸ்ட்ரா கலைஞர்களை வைத்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி தமிழகத்தில் இசைக்கப் போவதாக இசைஞானி இளையராஜா அறிவித்துள்ளார். உலகம் முழுவதும் நம் பெருமையை சொல்வதைப் போல அவர்களை நம் நாட்டிற்கு அழைத்து வந்து அதே இசை நிகழ்ச்சியை நம் மக்கள் முன்னிலையில் நடத்தப் போகிறேன் என கூறியுள்ளார். ஓசூர் திமுக எம்எல்ஏ ஒய் பிரகாஷ் சந்திர சூடேஸ்வரர் மலை கோயிலில் கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடினார். அவருக்காக கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் அன்னதானம் மற்றும் இலவச மரக்கன்றுகளை வழங்கினார். குறைவான மதிப்பெண்கள் எடுக்கும் மாணவர்களை பள்ளியில் சேர்க்க தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களை சேர்க்க மறுக்கும் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கோவை கலெக்டர் பவன்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் கோவிட் தொற்று குறித்து பயப்பட தேவையில்லை, இருப்பினும் மருத்துவமனை செல்லும் போது முன்னெச்சரிக்கையாக மாஸ்க் அணிந்து செல்வது நல்லதென்றும் அறிவுறுத்தினார். திருச்சி மாவட்டத்தில் 5 பேருக்கு கோவிட் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கலெக்டர் பிரதீப் குமார் தெரிவித்தார். மாவட்டத்தில் கடந்த ஆண்டை காட்டிலும் தற்போது காய்ச்சல் எண்ணிக்கை குறைவு எனவும் கூறினார். திருச்சி மாவட்டம் துறையூரில் அனுமதியின்றி எம்சாண்ட் ஏற்றி வந்த டிப்பர் லாரியை துறையூர் போலீசார் பறிமுதல் செய்தனர். லாரி டிரைவர் மற்றும் உரிமையாளர் மீது வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 4 யூனிட் எம்சாண்டையும் பறிமுதல் செய்தனர். மூவர் சம்பட்டு அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு சீருடை மற்றும் நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவுக்கு அமைச்சர் அன்பரசன் மற்றும் கலெக்டர் கலந்து கொள்ள வந்தனர். அப்போது மின்சாரம் திடீரென துண்டிக்கப்பட்டது. இதன் காரணமாக அமைச்சர் மற்றும் கலெக்டர் இருவரும் வெகுநேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. மின்வாரிய அதிகாரிகள் வந்து மின்சார துண்டிப்பை சரிசெய்து பின்னர் விழா தொடங்கியது. திண்டுக்கல் அரசு மருத்துவமனை முன்பாக மாற்றுத்திறனாளிகள் காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊனத்தின் தன்மையை சரியாக மதிப்பீடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். மீன்பிடி தடைக்காலம் முடிய இன்னும் 12 நாட்களில் உள்ள நிலையில் ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் பகுதியில் உள்ள 1200 விசைப்படகுகளை பழுதுநீக்கி புதுப்பிக்கும் பணிகளை மீனவர்கள் நிறைவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகுகளை ஆய்வு செய்யும் பணியில் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர். படகுகள் தரம் அரசு நிர்ணயித்த விதிமுறையில் என்ஜின் குதிரை திறன், படகுகள் நீளம் அகலம் உள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்தனர். தேனி முல்லை பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஆற்று பகுதிக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் வலியுறுத்தியுள்ளது. எச்சரிக்கை பலகைகளும் வைக்கப்பட்டுள்ளது. வினாடிக்கு 1644 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் பூட்டுத்தாக்கில் விபத்தில் மூளைச்சாவடைந்த கல்லூரி மாணவன் சுரேந்தரின் உடல் உறுப்புகள் தானம் வழங்கப்பட்டது. அவரின் இருதயம் மற்றும் நுரையீரல் சென்னை அப்பல்லோ மருத்துவமனைக்கும், கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்கள் ராணிப்பேட்டை சிஎம்சி மருத்துவமனைக்கும் தானமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் மாநில அளவிலான 41வது சீனியர் கொக்கோ சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த 2 நாட்களாக மேல் திருக்காஞ்சியில் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் விருதுகள் மற்றும் சுடர் கோப்பைகளை வழங்கி கௌரவித்தார். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள எக்கோல் ஆங்கிலேஸ் தொடக்கப்பள்ளியில் உருளையன்பேட்டையைச் சேர்ந்த 4ஆம் வகுப்பு மாணவன் ஹரிகரன் அனைத்து பாடங்களிலும் முதல் மதிப்பெண் பெற்றதாகவும், அதேபோல் உப்பளம் பகுதியைச் சேர்ந்த மாணவன் ஜோஷ்வா 100% வருகை புரிந்ததற்காகவும் 2 மாணவர்களையும் ஒருநாள் பள்ளி தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்க வைத்து பாராட்டப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே போதையில் அரசு பேருந்தை இருசக்கர வாகனத்தின் மூலம் வழிமறித்து பேருந்து நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வாலிபரால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அந்த வாலிபர் கண்டக்டரை தாக்கியும் உள்ளார். சம்பவம் குறித்து வாணியம்பாடி கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். துணை முதல்வர் உதயநிதி கடுமையான காய்ச்சல் மற்றும் தொடர் இருமலால் பாதிக்கப்பட்டுள்ளார். இதனால் அடுத்த சில நாட்களுக்கு அவர் ஓய்வில் இருக்குமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். துணை முதல்வர் கலந்து கொள்ள இருந்த அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்படுவதாக தமிழக அரசு செய்தி வெளியிட்டுள்ளது. திருவொற்றியூர் மாணிக்கம் நகர் ரயில்வே சுரங்கப்பாதை பணி இன்னும் முடிவடையாத நிலையில் மாணவர்கள் சரக்கு ரயிலின் அடியில் புகுந்து பள்ளி செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. சுரங்கப்பாதை பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் 5.21 லட்சம் மெட்ரிக் டன் சம்பா பருவத்தில் நெல் கொள்முதல் கடந்த ஆண்டை விட 57,000 மெட்ரிக் டன் கூடுதலாக கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக கலெக்டர் மோகனச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு சம்பா பருவத்தில் 4,64,489 மெட்ரிக் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது.
கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே வடுகபாளையம் பொன்முத்து நகரில் கண்ணன் என்பவரின் 19 வயது மகள் அஸ்விதா என்பவர் வீட்டில் கத்தி குத்து ஏற்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு பரிசோதித்த டாக்டர் அஸ்விதா ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். தகவல் அறிந்த போலீசார் ஸ்பாட்டிற்கு விரைந்து தடயங்களை சேகரித்தனர். வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் ரசீது இல்லாமல் கொண்டுவரப்பட்ட 71 கிலோ வெள்ளிக்கட்டியை ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் பறிமுதல் செய்தனர். அதன் மதிப்பு ரூபாய் 79,15,000. தண்டத்தொகை ரூபாய் 4,75,000 செலுத்திய பின் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். ஓசூர் அருகே கூட்டூர் பகுதியில் நண்பர்களுடன் தென்பெண்ணை ஆற்றிற்கு குளிக்கச் சென்ற கர்நாடக இளைஞர் கணேஷ் என்பவர் ஆற்று தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டார். தகவல் அறிந்த ராயக்கோட்டை தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து கணேஷின் உடலை தேடினர். கணேஷின் உடல் கிடைக்காததால் 2வது நாளாக இன்றும் தீயணைப்புத் துறையினர் அவரது உடலை தேடினர். இந்த சம்பவம் குறித்து சூளகிரி போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் சங்கரன்கடவு பகுதியில் மாநில நெடுஞ்சாலை ஓரத்தில் காணப்படும் பாழடைந்த கட்டிடத்தை அப்புறப்படுத்த சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். விபத்துக்களை ஏற்படுத்தும் விதமாக ஆபத்தான நிலையில் உள்ளதாக குற்றச்சாட்டு வைக்கின்றனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஊர்காவல் படை காவலர் ராஜேஷ் வயது 35 இரவு ரோந்து பணியை முடித்துவிட்டு பைக்கில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். மசிகம் அருகே எதிரே வந்த பைக் மோதி சம்பவ இடத்திலேயே இறந்தார். பேரணாம்பட்டு போலீசார் விசாரிக்கின்றனர். திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட 7வது வார்டு மணகாவலம் பிள்ளை நகர் நடுநிலைப்பள்ளி கட்டுமான பணி கிடப்பில் போடப்பட்டதாக கூறப்படுகிறது. தங்களது விரக்தியை அரசுக்கு காட்டும் விதமாக மக்களுக்கு லட்டு வழங்கி கவுன்சிலர் இந்திரா, அவரது கணவர் மணி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவ மாணவிகள் ஒரே கழிப்பறையை பயன்படுத்தும் அவலநிலை இருப்பதாகவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். திருச்சி கலெக்டர் ஆபீஸ் மூலம் அரசுக்கு மனு அளிக்கும் நூதன போராட்டத்தை டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் உரிமையாளர்கள் நடத்தினர். டைப்ரைட்டிங் இயந்திரங்கள் மூலமாகவே தொடர்ந்து டைப்ரைட்டிங் தேர்வு நடத்திட வலியுறுத்தினர். தமிழகத்தில் மட்டும்தான் இந்த நிலை உள்ளது என்றும் இதனை மறுபரிசீலனை செய்ய கோரினர். அமைச்சர்கள் மற்றும் முதல்வரை சந்தித்து மனு அளித்தும் ஒரு பயனும் இல்லை என வேதனையுடன் டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். திண்டுக்கல் அருகே அம்பாத்துறை காவல் நிலையம் எதிரே தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் மின்சார உற்பத்தி செய்யும் காத்தாடி ஏற்றி சென்ற வாகனம் சாலையோரம் கவிழ்ந்தது. பின்னர் 3 ராட்சத கிரேன் மூலம் மீட்டனர். திருப்பூர் மாவட்டம் தெக்கலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சாமிநாதன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு நோட்டு, புத்தகங்கள், சீருடை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக மிருதங்கம் இசைத்த மாணவனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்த அமைச்சர் வரும் கல்வியாண்டில் நன்றாக பயிலும்படி மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். வீரியமில்லாத கொரோனா பரவல் காரணமாக பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு எவ்வித கட்டுப்பாடும் இல்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தனிமனித இடைவெளி, பொது இடங்களில் மாஸ்க் அணிவதை பின்பற்றுவது நல்லது என்றார். தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டத்தை காவல்துறை குறைத்துள்ளதாக டிஜிபி சங்கர் ஜுவால் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளில் காவல் நிலைய மரணங்கள் பதிவாகவில்லை என்றும் 2019-24 வரை ஒப்பிடுகையில் நடப்பாண்டில் கொலை குற்றங்கள் குறைந்துள்ளன என்றார். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே பொன்னரசன் என்பவரது வீட்டில் திடீரென கேஸ் சிலிண்டர் வெடித்தது. இதில் 5 வீடுகள் சேதமானது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. தீ விபத்து குறித்து பேரணாம்பட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் இழுத்து சென்ற 2 மாணவர்களை பீட்டர் என்ற செருப்பு தைக்கும் கடைக்காரர் காப்பாற்றினார். ஆனால் அவர் நீரில் மூழ்கி இறந்தார். அவர்களது பிள்ளைகளில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என உறவினர்கள் விளவங்கோடு எம்எல்ஏ தாரகை கட்பட்டரிடம் கோரிக்கை வைத்தனர். முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக கூறினார். ராணிப்பேட்டை மாவட்டம் நாம்பரம் கிராமத்தில் முருகேசன் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் புதியதாக அரசு மதுக்கடை அமைய உள்ளதாக தெரிகிறது. இதனால் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கலெக்டர் சந்திரகலாவிடம் மனு வழங்கினர். மதுக்கடையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் சந்தைப்பேட்டை திங்கட்கிழமை ஆட்டு சந்தையில் இன்று மட்டும் பக்ரீத்தை முன்னிட்டு 5000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனையானது. ரூபாய் 3 கோடிக்கு ஆடு வர்த்தகம் நடந்தது. கால்நடை வளர்ப்போரும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர்.
கோவை ஈச்சானியரில் உள்ள ரத்தினம் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் 9 பேர் கேரளாவிற்கு சுற்றுலா சென்றுள்ளனர். எர்ணாகுளம் புதுவை பீச்சிற்கு சென்ற மாணவர்கள் மீனவர்கள் எச்சரித்தும் கடலில் இறங்கியுள்ளனர். இதில் ஏமன் நாட்டை சேர்ந்த ஜுப்ரான் மற்றும் அப்துல் சலாம் ஆகிய 2 மாணவர்கள் மாயமானர். தகவல் அறிந்த கடலோர காவல் படையினர் காணாமல் போன 2 மாணவர்களையும் தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் துரைராஜபுரம் கிராமத்தில் தேனி மூணாறு தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள தோட்டத்தில் உள்ள மாட்டு கொட்டகையில் வைக்கோல் படப்பில் தீப்பிடித்தது. இதில் விவசாய இடுபொருட்கள், பூச்சி மருந்துகள் உட்பட 50,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமானது. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியைச் சேர்ந்தவர் கிறிஸ்தவ பாஸ்டர் கிங்ஸ்லி, வயது 42, மனைவி சஜினி. கிங்ஸ்லி தனது 2 மகன்களை இந்து குழந்தைகளுடன் விளையாடியதாக கூறி ஸ்கிப்பிங் கயிற்றால் சரமாரியாக அடித்துள்ளார். பாஸ்டர் கிங்ஸ்லி மீது சிறார் வன்கொடுமை, கொலை மிரட்டல் உள்ளிட்ட 4 பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டது. தலைமறைவாக இருந்த கிங்ஸ்லி கைது செய்யப்பட்டார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வடுகப்பாளையம் பொன்முத்து நகர் பகுதியில் திருமணம் செய்ய மறுத்ததால் ஆத்திரமடைந்த காதலன் வீட்டில் தனியாக இருந்த 19 வயது கல்லூரி மாணவியை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாணவியை கொலை செய்த பிரவீன்குமார் போலீசில் சரணடைந்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். திருச்சி யாகபுரம் சமத்துவபுரத்தைச் சேர்ந்தவர் உலகநாயகி, வயது 35. இவரது மகள் ஜெயஸ்ரீ, வயது 11. அய்யனார் கோவில் அருகே செயல்படாமல் இருக்கும் கல்குவாரி பள்ளத்தில் தேங்கியிருந்த நீரில் துணி துவைக்க சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இருவரும் இன்று காலை குவாரியில் மர்மமான முறையில் இறந்து மிதந்தனர். துவரங்குறிச்சி போலீசார் உடல்களை மீட்டு விசாரிக்கின்றனர். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு கடும் நடவடிக்கைக்கு பயந்து இந்தியாவில் சட்டவிரோதமாக குடியேறிய வங்கதேசத்தினர் 2000க்கும் மேற்பட்டோர் தானாக முன்வந்து நாடு திரும்பியுள்ளனர். குறிப்பாக டெல்லி மற்றும் ஹரியானாவில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறிய வங்கதேசத்தினர் நாடு திரும்பியுள்ளனர். அசாம், மகாராஷ்டிரா மற்றும் ராஜஸ்தானில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறிய வங்கதேசத்தினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் நடப்பு நிதியாண்டின் மே மாதத்துக்கான GST வசூல் 2 லட்சம் கோடி ரூபாயை கடந்தது. கடந்த ஆண்டு மே மாதம் 1.72 லட்சம் கோடி வசூலான நிலையில் இந்த ஆண்டு 6.4% அதிகரித்து 2.01 லட்சம் கோடி வசூலாக்கியுள்ளது. கோடை விடுமுறை முடிந்து சென்னை ஹைகோர்ட்டின் வழக்கமான பணிகள் இன்று தொடங்கப்பட்டது. சென்னை ஹைகோர்ட் மற்றும் மதுரை கிளைக்கு மே 1ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை கோடை விடுமுறை விடப்பட்டிருந்தது. அவசர வழக்குகளை விசாரிக்க சிறப்பு அமர்வுகள் அமைக்கப்பட்டிருந்தன. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகர் சோனு சூட் குடும்பத்தினருடன் சுப்பிரபாத சேவையில் இன்று காலை சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் கோயில் வளாகத்தில் உள்ள தீர்த்த பிரசாதங்களை வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் ஆசிர்வாதம் செய்து வைத்தனர். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் காய்ச்சல் உள்ள மாணவர்கள் பள்ளிக்கு வரவேண்டாம் என கடலூர் முதன்மை கல்வி அலுவலகம் அறிவுரை வழங்கியுள்ளது. காய்ச்சல் இருக்கும் நிலையில் பள்ளிக்கு வந்தால் மற்ற மாணவர்களுக்கு பரவக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கையாக இருக்க பள்ளிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிக்கிமில் நேற்று மாலை பெய்த கனமழை காரணமாக ராணுவ முகாம் அருகே பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. நிலச்சரிவில் சிக்கி 3 வீரர்கள் இறந்தனர். 4 வீரர்கள் காயங்களுடன் மீட்கப்பட்டனர். மேலும் 6 பேர் மாயமாகியுள்ளனர். மாயமான 6 ராணுவ வீரர்களை மீட்கும் பணி தீவிரமாக தொடர்ந்து நடந்து வருவதாக ராணுவ அதிகாரி தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து விளக்க அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு உலக நாடுகளுக்கு சென்றுள்ளனர். எம்பிக்கள் குழு இந்தியா திரும்பியவுடன் அவர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாட திட்டமிட்டுள்ளார். திருச்சி உறையூர் பஞ்சவர்ண சுவாமி கோயில் வைகாசி விழா விமர்சையாக நடக்கிறது. 2ஆம் நாள் நிகழ்ச்சியில் சுவாமி நந்தி வாகனத்திலும் அம்பாள் அன்ன வாகனத்திலும் வீதி உலா வந்தனர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி மற்றும் அம்பாளை மனமுருக வழிபட்டனர். திருச்சி தாயுமான சுவாமி கோயில் வசந்த உற்சவத்தின் 2ஆம் நாளில் தாயுமான சுவாமி மட்டுவார் குழலம்மை சமேதராக பல்லக்கில் எழுந்தருளி வீதி உலா வந்தார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் வைகாசி விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. அலங்கரிக்கப்பட்ட கொடிமரம் முன்பு சுந்தரராஜ பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்களுடன் எழுந்தருளினார். தொடர்ந்து வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்கிட கொடிமரத்தில் கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் திருக்கருகாவூர் கற்பகரட்சாம்பிகை முல்லைவனநாதர் சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக பெருவிழா 12 நாட்கள் விமரிசையாக நடந்து வருகிறது. 2ஆம் நாள் வெள்ளி பல்லக்கில் சூரிய பிரபையில் சுவாமி அம்பாள் வீதி விழா காட்சி நடைபெற்றது.
ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த விழாப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் காப்பு கட்டி பக்தியுடன் விரதமிருந்து தீக்குழியில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். நார்வே கிளாசிக்கல் சர்வதேச செஸ் போட்டி ஸ்ட்ராவெஞ்சர் நகரில் நடந்து வருகிறது. நேற்று நடந்த போட்டியில் இந்தியா சார்பில் உலக சாம்பியன் குகேஷ் நார்வேயின் கால்சனை எதிர்த்து விளையாடினார். சாமர்த்தியமாக விளையாடிய குகேஷ் இறுதியில் வெற்றி பெற்று கால்சனுக்கு அதிர்ச்சியை கொடுத்தார். இதனால் ஏமாற்றமடைந்த கால்சன் மேஜையை கையால் ஓங்கி அடித்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். நார்வே செஸ் தொடரில் மேக்னஸ் கால்சனை வீழ்த்திய தமிழக செஸ் வீரர் குகேஷுக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். செஸ் போட்டியில் இந்தியாவின் நிலையான வளர்ச்சிக்கு மற்றொரு எடுத்துக்காட்டு செஸ் விளையாட்டில் குகேஷின் முக்கியமான மைல்கல் என கூறியுள்ளார். மதயானை கூட்டம் ராவண கோட்டம் படத்தின் இயக்குநர் விக்ரம சுகுமாரன் மாரடைப்பால் காலமானார். மதுரையில் தயாரிப்பாளரிடம் கதை கூறிவிட்டு நள்ளிரவு சென்னையை நோக்கி பேருந்து ஏறும்போது நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. சென்னை செங்குன்றம் பகுதியில் உள்ள இல்லத்துக்கு அஞ்சலிக்காக விக்ரம் சுகுமாரன் உடல் கொண்டு வரப்படுகிறது. இயக்குனர் இளையராஜா இன்று தனது 82வது பிறந்த நாளை கொண்டாடினார். இவருக்கு அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள், ரசிகர்கள் என பலரும் வாழ்த்து தெரிவித்தனர். இதுகுறித்து பேசிய இளையராஜா, வாயெல்லாம் அடைத்துவிட்டது, வார்த்தைகள் வரவில்லை. அடேயப்பா, என்ன அன்பு! ஆண்டவன் அருளாசியுடன் என்னை வாழ்த்தியவர்களுக்கு நன்றி என்றார். மேலும் லண்டனில் நான் சிம்பொனி அரங்கேற்றிய போது இங்கே பலரால் கேட்க முடியவில்லை. ஆனால் அதே ராயல் பில்ஹார்மோனிக் குழுவை இங்கே வரவழைத்து ஆகஸ்ட் 2 மீண்டும் சிம்பொனி இசைக்க உள்ளேன் என்றார். இயக்குனர் மணிரத்னம் நடிகர் கமலை வைத்து இயக்கியுள்ள தக் லைஃப் படம் ஜூன் 5 ரிலீஸ் ஆகிறது. இவர் இன்று தனது 69வது பிறந்த நாளை கொண்டாடினார். அவருக்கு நாயகன் முதல் தக் லைஃப் வரை சக கலைஞராக, குடும்பமாக, சக கனவு காண்பவராக, எல்லாவற்றிற்கும் மேலாக சினிமாவின் வாழ்நாள் மாணவர்களாக நாம் ஒன்றாக காலத்தை கடந்து வந்துள்ளோம். உங்கள் கதைகள் தொடர்ந்து வெளிவரட்டும். ஒவ்வொரு ஃப்ரேமிலும் உங்கள் பார்வை சினிமாவிற்கு ஆழம், அழகு மற்றும் அர்த்தத்தை கொண்டு வருகிறது. என்றென்றும் உங்கள் நண்பன் என கமல் வாழ்த்தியுள்ளார். கோலி சோடா, கடுகு போன்ற படங்களை இயக்கிய விஜய் மெல்டன் அடுத்ததாக தெலுங்கு சினிமாவின் இளம் நடிகர் ராஜ் தருண் நடிக்கும் படத்தை இயக்க உள்ளார். தமிழ், தெலுங்கில் தயாராகும் இப்படத்தில் பாடகர் பால்டப்பா, நடிகர் ஆரி ஆகியோர் நடிப்பதாக ஏற்கனவே அறிவித்த நிலையில் தற்போது நடிகர் பரத் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிப்பதாக தெரிவித்தார். இது கோலி சோடா படங்களின் தொடர்ச்சி என்கின்றனர். திருச்சிற்றம்பலம், காதலிக்க நேரமில்லை படங்களை தொடர்ந்து தற்போது இட்லி கடை, தலைவன் தலைவி படங்களில் நடித்துள்ளார் நித்யா மேனன். இவர் சமீபத்தில் அளித்த பேட்டியில், எந்த ஒரு நிகழ்ச்சிகளுக்கு சென்றாலும் அங்கு எங்களை பார்க்கக்கூடும் ரசிகர்கள் கை கொடுப்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் ஒட்டி உரசியபடி நின்று செல்ஃபி எடுக்கிறார்கள். நடிகைகள் என்றால் எதையும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கிறார்கள். இவர்கள் எளிதாக தொடுவதற்கு நாங்கள் என்ன பொம்மைகளா என கோபத்துடன் கூறினார். நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் அதர்வா நடிப்பில் உருவாகி வரும் படம் DNA. நிமிஷா சஜயன், காயத்ரி நாயகிகளாக நடிக்கின்றனர். இப்படத்தை ஜூன் 20 வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளது. அதே நாளில் தனுஷ், நாகார்ஜுனா நடிப்பில் சேகர் கமுல்லா இயக்கிய குபேரா படமும் வெளியாகிறது.